ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறதுல டிலே வந்து இருந்துகிட்டே இருக்குது. லைக் ப்ராப்பராக வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு இஷ்யூ வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி எனக்கும் கூட அதிக கமெண்ட்ஸ் வந்து இது ரிலேட்டடாக வந்துகிட்டு இருக்கு. ப்ரோ உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்டேட் ஆகிட்டா, இன்னும் எனக்கு அப்டேட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இருக்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அப்டேட் ஆகலை. ஸ்லோவாக அப்டேட் ஆகும், பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிலே வந்து இருந்துகிட்டே இருக்குது. யூடியூப் தரப்பில் இதை வந்து தெரிவிக்கணும் எக்ஸாக்டாக என்ன இஷ்யூ வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து எழுப்பும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புல இன்னும் கொஞ்சம் டீப்பா செக் பண்ணி பார்த்து அதை வந்து சால்வ் பண்ணலாம். இதுல நம்மளால முடிஞ்சது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ட்வீட் பண்ணுங்க ட்விட்டர் ஹேண்டில் இருந்ததுன்னா. அதே சமயம் நீங்க மொபைல் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும் சிம்பிளா உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோல போய் ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இஷ்யூ இந்த ஸ்க்ரீனில் நான் ஷோ பண்ணுற மாதிரி லைக் வந்து ரெவன்யூ வந்து எஸ்டிமேட்டட் ரெவன்யூ டிலேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து குறிப்பிட்டு ஸ்லோவாக அப்டேட் ஆகக்கூடிய விஷயம். ஸோ இது தான் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் வந்து ஒய்ஜி ஸ்டுடியோ ஆப்பில் உங்களுடைய லோகோ ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய சேனல் லோகோ. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சென்ட் ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி ரெவன்யூ டிலே இஷ்யூ வந்து இருந்துகிட்டு இருக்கு. லைக் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் நார்மலாக மொபைலாக இருக்கட்டும் டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும் இதில் வந்து இந்த இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்கள். ஸோ அதே சமயம் மேலே வந்து உங்களுடைய மெயில் ஐடி இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஹைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணுங்கள். லைக் நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த டிலே இஷ்யூ வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் இந்த எல்லோ ஐக்கானை கொடுத்து. ஸோ அதே மாதிரி பிளாக் கலர் இருக்கும் ஹைட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோடனே தேங்க்யூ ஃபார் தி ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பண்ணுங்கள். இந்த இஷ்யூ வந்து மேக்ஸிமம் சால்வ் ஆயிரும். அவங்க தரப்பில் நம்ம வந்து தெரிவிக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம பண்ணால் போதும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து இந்த மாதிரியான இஷ்யூ வந்து இருக்குது. அதை வந்து ட்விட்டர் ஹேண்டில் வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது லைக் வந்து ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது லைக் அவங்க சொல்லியிருந்த விஷயம் ஒய் இஸ் ரெவன்யூ டிலேடு பை 3 days now அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு யூடியூப் தரப்பில் டிஃபால்ட்டாகவே ஆட்சன்ஸ் தரப்பில் டிலே ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களோன்னு சொல்லிட்டு டு கன்ஃபார்ம் இஸ் திஸ் அபவுட் யுவர் ஏப்ரல் ஏர்னிங்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அது கிடையாது, பட் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். வித் இமேஜோடு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். லைக் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இமேஜோட இந்த மாதிரி எஸ்டிமேட்டட் ரெவன்யூ டிலேட் 3 days அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி நான் வந்து அதை வந்து சொல்லியிருந்தேன். எனக்கு மட்டும் இல்லாமல் லைக் நிறைய பேருக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து இருந்துகிட்டு இருக்குது. சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களும் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்ககிட்ட தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் ட்வீட் பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ், ஜஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சைடில் இருந்து சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூடியூப்பில் தெரிவிச்சாகணும். ஸோ அதை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ குயிக்காக சால்வ் ஆகிரும். நிறைய பேருக்கு வந்து நேற்று ஏர்னிங்ஸ் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏர்னிங்ஸ் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இஷ்யூ நாளைக்கும் கூட இருக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம சைடில் இருந்து சில விஷயங்கள் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அவங்க சைடும் ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. நம்ம நார்மலாக ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்சன்ஸ்ல வரக்கூடிய ஏர்னிங்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. ஸோ கரெக்டாக எந்த ஏர்னிங்ஸ் வந்து அதாவது யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து நமக்கு ப்ராப்பராக ஏறக்கூடிய டெய்லி ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை. அது வந்து ஸ்லோவாக இருக்குது அண்ட் சம்டைம் வந்து சில நாட்கள் கூட ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக சால்வ் ஆயிரும். இதை நினச்சி யாரும் பெருசாக ஒரு பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஒரு வீடியோக்காக மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ரிலீவ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேமர்ஸ் இந்த இதாக மறக்காம கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோஸ் நிற்போம்.